4 அரச வம்சத்து அரசர்கள் 300 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்து வந்த விஜயநகர பேரரசின் சிறந்த பேராற்றல் மிக்கவராகவும் மிகவும் கம்பீரமானவராகவும் காணப்பட்ட மிக சிறந்த பேரரசர் கிருஷ்ணதேவராயர். தென்னாலிராமனின் அறிமுகம். தென்னாலிராமன் தமிழ் நகைச்சுவை உலகில் மிகவும் புகழ் பெற்றவர். விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயரின் அவையில் இருந்த 8 அரசவை புலவர்கள், அதாவது அஷ்டதிக்கஜங்களில் ஒருவர்தான் தென்னாலிராமன். இவரின் அறிவாற்றல் மற்றும் புத்திசாலித்தனத்தை கண்டு வியந்தவர்கள் பலர். கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் ஒரு சில கட்டளைகள். கிருஷ்ணதேவராயர் அரசவைக்கு வரும் முன் எல்லா அமைச்சர்களும் சரியான நேரத்தில் வந்துவிட வேண்டும். அப்படி யாராவது சொன்ன நேரத்தில் வரவில்லை என்றால் அவர்கள் தாமதமாக வருவதற்கான காரணத்தை முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும். இல்லையே அவர்களுக்கு மிகவும் கடுமையான தண்டனை கிடைக்கும். கிருஷ்ணதேவராயரின் வருகை. ராஜாதிராஜன், ராஜ மார்த்தாண்ட, வீர வீர பராக்கிரம விஜயநகர அரசர் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் பரார் பரார் பரார். கிருஷ்ணதேவராயர் அனைத்து மந்திரிகளையும் பார்த்தார். ஒரு நாற்காலி மட்டும் காலியாக இருப்பதை கவனித்தார். அமருங்கள். தென்னாலிராமனை காணவில்லையே, எங்கே? ஏதாவது செய்தி சொன்னாரா? யார் எங்கே? யார் எங்கே? கூப்பிட்டது காது கேட்கவில்லையா? காலையில் 9:10க்கு வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை. தென்னாலிராமனை அழைத்து வாருங்கள். என்ன திமிரு! தென்னாலிராமன் இப்பவே இங்க வரணும். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. வீரர்கள் அரண்மனையை விட்டு வெளியேறினர். வீரர்கள் தென்னாலிராமன் இல்லாமல் மீண்டும் அரசவைக்கே திரும்பினர். என்னாச்சு? தென்னாலிக்கு ஏன் வரல? பிரபு, அவருடைய குழந்தை அழுது கொண்டிருக்கிறதாம். குழந்தையை சமாதானம் செய்துவிட்டு வருவதாக கூறினார். மாட்டிக்கிட்டான் தென்னாலி, நல்லா மாட்டிக்கிட்டான். என்ன உங்க சத்தம்? நானே தென்னாலி வரலன்னு டென்ஷனா இருக்கேன். நீங்க வேற என்ன வெறுப்பேத்துறீங்களா? நான் கூப்பிட்டோம் இப்படி பதில் சொல்லி அனுப்பியிருப்பான். இவ்வளவு புத்திசாலியான தென்னாலிராமனுக்கு ஒரு குடுமையை சமாதானப்படுத்த முடியலையா? மிகவும் தாமதமாக தென்னாலிராமன் அரசவைக்குள் ஓடி வருகிறார். என்னை மன்னியுங்கள் மகாராஜா. என் குழந்தை காலையில இருந்து அழுதுட்டு இருந்துச்சு. அத சமாதானம் பண்ணிட்டு வர லேட் ஆயிடுச்சு. ஒரு போன் இருந்தா சொல்லிக்கலாமோ? ஐயோ, மைண்ட் வாய்ஸ்னு சொல்லி சத்தமா பேசிடணும். வந்து இப்ப நான் என்ன ஒரு சொல்றது? I am very sorry. உன்னால ஒரு குழந்தைய சமாதானப்படுத்த முடியலையா? மன்னா, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா இப்படி சிரிக்க மாட்டீங்க. அப்படியா? சொல்லு பாப்பா. என்ன நடந்துச்சுன்னா, தென்னாலிராமன் வீட்டில் தென்னாலிராமனின் குழந்தை சத்தமாக அழுது கொண்டிருந்தது. ஏன் பாப்பா
என்ன ஆச்சு? ஏன் அழுவுற? எனக்கு ஒரு யானை வேணும். சரி சரி, இந்த யானை பொம்மை வச்சுக்கோ. எனக்கு வேண்டாம், எனக்கு நிஜ யானை தான் வேணும். யானையாவது பானையாவது முதல்ல ஸ்கூலுக்கு போய் படிக்க வேலையை பாரு. ஸ்கூல்ல போர், நான் போக மாட்டேன். அதான் நம்ம லியன்டலி ஸ்கூல் இருக்குல்ல, அங்க படிச்சா என்ன மாதிரி புத்திசாலியா வருவேன். லியன்டலி ஸ்கூலா? ஐ ஜாலி ஜாலி, நான் போறேன். சரி சரி, அல்லாத நான் உயிருள்ள யானைய கூட்டிட்டு வரேன். தெனாலிராமன் ஒரு யானையை அழைத்து வந்தார். இப்ப ஹாப்பியா? ஏன் பாப்பாளு, நீ கேட்ட யானை வந்துச்சுல? எனக்கு ஒரு பெரிய பானை வேணும். ஐயோ, நீட்டும் நீட்டுமா? என்னது பானையா? அம்மையா, அப்பா வாங்கி தர மாட்டாரு. போதுமா, இந்தா பானைய வச்சுக்கோ. அப்பா அப்பா, அந்த பானைக்குள்ள அந்த யானைய போடுங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னடி ஒரு புள்ள எப்படி இருக்கா? உங்க புள்ள உங்களை மாறி என்ன கேட்டா நீங்களா பார்த்துக்கோங்க, என்ன கேட்காதீங்க. ஒத்தரசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. மீண்டும் அரண்மனை. அப்புறம் என்ன ஆச்சு? குழந்தை கேட்டா செஞ்சுதானே ஆகணும். இது பானைக்குள்ள யானை போச்சா? ஆமா ராஜா, குழந்தை கேட்ட மாதிரி யானைய பானைக்குள்ள போட லேட் ஆயிடுச்சு. என்னை வச்சு இன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்னால நம்ப முடியல, ப்ரூவ் பண்ணு. சரி மகாராஜா, எனக்கு யானையும் பானையும் வேணும். யார் அங்கே? தன்னாலி கேட்டதை கொண்டு வாருங்கள். வீரர்கள் விரைந்து ஓடி யானையையும் பானையையும் கொண்டு வந்தனர். தெனாலி யானையை தொலைவில் வைத்துவிட்டு பானையில் ஒரு துளையை போட்டார். நல்லா இருக்கிற பானையில போய் இது ஓட்ட போடுற. இல்ல மகாராஜா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன பண்ற மகாராஜா? இப்ப இத பாருங்க. பாருடா, பானைக்குள்ள யானை. கடைசியில் கிருஷ்ணதேவராயர் தென்னாலியின் அறிவை கண்டு வியந்து பாராட்டினார். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர வேற என்ன சொல்றதுன்னு வர்றேங்க. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. Wow, that was an amazing skit. Our little actors did such a great job. It was fun and also taught us a lesson about wisdom and intelligence. நம் குழந்தைகள் அழகாக நடித்தார்கள் அல்லவா? அவர்களுக்கு ஒரு